வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் முழுக்க நம்ம உணவே மிருதம் நிகழ்ச்சியில சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவைப்படும் உணவு முறைகள் பத்தி தான் நம்ம டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டயபெட்டிக் பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதில் நான் ஒன்னொன்னு உங்ககிட்ட கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் திங் டாக்டர், நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காதுங்க, காரம் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், அப்படி இருந்தா எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சுகர் சாப்பிட்றதுக்கும் சர்க்கரை நோய் வரதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? இல்லை, நேரடியாக அதுக்கான சம்மந்தங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது பிறந்ததுலேருந்து நிறைய சுகர் சாப்பிட்டே இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் வருமா அப்படின்னாச்சுன்னா அது உண்மை கிடையாது. அது வருவதற்கான வாய்ப்புகள், வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு அதை நம்ம பார்க்கும்போது பலவிதமான காரணிகள் இருக்குது. குறிப்பாக ஜெனட்டிக்கல், அதாவது பரம்பரையாக வரக்கூடிய காரணம். இலக்கிய காலத்தில் பார்த்திங்கன்னா பல பெண்கள் தொடர்பால் வரக்கூடிய நோயில் முக்கியமான நோய் இந்த மதுமேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் ரெண்டுமே இதுக்கான காரணம். சிலர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்க மாட்டாங்க, தொடர்ச்சியாக ஒரு டிரைவராக இருப்பாங்க, அல்லது ரொம்ப காலம் ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, போதுமான இடைவெளி இல்லாத இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பல சூழ்நிலைகளில் இந்த சர்க்கரை நோய் வருது. அதனால் இனிப்பு சாப்பிட்டா அதிகமாக சர்க்கரை வரும் அப்படிங்கிறது தவறு. இனிப்புக்கு மாற்றாக நாம் பனை வெல்லத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இனிப்பு பிடிக்காதவங்களுக்கும் சர்க்கரை நோய் வரும் அப்படிங்கிறது தான் அந்த கருத்தை நம்ம சொல்ல வேண்டியது. சிவா டாக்டர், இப்போ இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படை பொருள் தான், ஆனால் வேறு விதமான ஒரு பொருளை செய்ய போகிறோம். அதாவது கருப்பு உளுந்து முருங்கை இலையும் சேர்த்த மாதிரி கலந்த ஒரு தோசை, கருப்பு உளுந்து தோசை. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்யணும். நிச்சயமா டாக்டர், எதனால வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நம்ம கருப்பு உளுந்து இதில் சேர்க்குறோம்னு சொல்ல முடியுமா? பல நிகழ்ச்சிகளை நம்ம சொல்லியிருக்கோம். எப்போதுமே கருப்பு உளுந்து தான், வெள்ளை உளுந்து பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் பல இடங்களில் சொல்லியிருக்கோம். ஏன்னா தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் பலப்படுத்தக்கூடிய அத்தனை நுண் ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்குது. அந்த கருப்பாக ஊற வச்சு லேசாக முளைக்கட்டி அதை அரைச்சி அதை கூழாக பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா மிகச்சிறந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி நாம் எப்போதுமே நம்ம நிகழ்ச்சியில் கருப்பு உளுந்து தான் பயன்படுத்த சொல்லுவோம். அதனால் இந்த சர்க்கரை நோய்க்கு இன்னும் கூடுதலாக வெள்ளை உளுந்தை பயன்படுத்தக்கூடாது. சர்க்கரை நோயர்கள் கருப்பு உளுந்து மட்டும்தான் அவங்க பயன்படுத்தணும். நிச்சயமா டாக்டர், கருப்பு உளுந்து முருங்கை தோசை இதை எப்படி செய்யறதுன்னு நான் நேர்களுக்கு செஞ்சு காட்டிட்டு பிறகு நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்ககிட்ட கேட்குறேன். நேர்களே, இன்னைக்கு நம்ம உணவே மிருதம் நிகழ்ச்சியில் கருப்பு உளுந்து முருங்கை தோசை எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வணக்கம். உணவே மிருதம் நிகழ்ச்சியில இந்த வாரம் முழுவதுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான உணவு வகைகள் பத்தி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து முருங்கைக்கீரை தோசை. கருப்பு உளுந்து முருங்கைக்கீரை தோசைக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து, புழுங்கல் அரிசி, வெந்தயம், முருங்கைக்கீரை, தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்படி கருப்பு உளுந்து, புழுங்கல் அரிசி, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நாளே அரைச்சி வச்ச மாவு இங்கே இருக்குது. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம பொதுவாக இட்லி மாவில் வெள்ளை உளுந்து சேர்ப்போம். வெள்ளை உளுந்தில் சேர்க்கும் போது மாவு நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஆனால் கருப்பு உளுந்து சேர்க்கும் போது இந்த மாதிரி அங்கங்கே கருப்பாக உங்களால் பார்க்க முடியும். நம்ம என்னதான் உளுந்தை நல்லா கழுவி எடுத்தாலும் அங்கங்கே தோல் வர்றது சகஜம்தான். ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். இந்த முருங்கைக்கீரையை ஏற்கனவே சுத்தம் பண்ணி ஆஞ்சி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். பொதுவாக முதல் நாள் மாவு அரைக்கும் போதே மாவோட சில பேர் உப்பு ஆட் பண்ணிப்பாங்க. இல்லைனா மறுநாள் தோசை சுடுறதுக்கோ அல்லது இட்லி சுடுறதுக்கு முன்னாடியோ நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். நான் ஏற்கனவே முதல் நாளே இந்த மாவு அரைக்கிறப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாவோட நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ண போறேன். இந்த முருங்கைக்கீரையை கருப்பு உளுந்து, புழுங்கல் அரிசி, வெந்தயம் இதெல்லாம் ஆட்டின மாவோட சேர்ந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இப்போ நிறையா கீரை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதில் நிறைய கூட எடுத்துக்கலாம். இல்லை கம்மியாக லைட்டாக போதும் அப்படின்னா இதில் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. கருப்பு உளுந்த மாவில் இந்த மாதிரி முருங்கைக்கீரை நான் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக மாவு ரெடி. இதில் நான் தோசை சுட போகிறேன். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வேணும், எண்ணெய் சுட்ட தோசை வேணும் அப்படிங்கிறவங்க இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
தேவையில்லை அப்படின்னா இதுல எண்ணெய் சேர்க்காம கூட தோசையா சுட்டு சாப்பிடலாம். இந்த தோசையில நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கனால முருங்கைக்கீரையே சாப்பிடாம தவிர்க்கிறவங்க கூட இந்த தோசை மூலமா சாப்பிட்றதுனால அவங்க உடம்புல இந்த சத்து போய் சேரும். இந்த தோசையை சர்க்கரை நோயாளிகள் மட்டும்தான் சாப்பிடணும் இல்லைங்க. காலையில நைட்ல நம்ம கூட சாதாரணமா ஏன் குழந்தைகள் கூட பண்ணி தரலாம். ஏன்னா இதுல அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்கு. ஏன்னா கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. தோசை ரெடி ஆயாச்சு. கருப்புளுந்து முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆயாச்சு. இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கருப்பு உளுந்து முருங்கை தோசை பண்றதுக்கு ரொம்ப சுலபமாவே இருந்துச்சு நேத்து மாதிரி. அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கறத இப்போ நம்ம டாக்டர் கிட்டே கேட்கலாம். டாக்டர், கருப்பு உளுந்து முருங்கை தோசை சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அது நம்ம வீட்டில் போடுற அடை மாதிரி இருந்தது. ஏன்னா அடையில கூட நம்ம முருங்கைக்கீரைலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லுங்க. சரிம்மா, இது ஒரு முழுமையான ஊட்ட உணவா நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு எல்லா தாது உப்புக்களாகட்டும் வைட்டமின்களாகட்டும் நிறைந்த ஒரு முழுமையான ஒரு உணவாக சொல்லலாம். இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது வந்து உடல் இளமையை பாதுகாக்கும், உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தும், எலும்பை பலப்படுத்தும்னு பல நிகழ்ச்சிகளை பல விதமாக நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். குறிப்பாக இந்த சர்க்கரை நோயருக்கு என்ன விதமான இது நன்மை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, எலும்புகளை பலப்படுத்தும். ஆண்களுக்காக இருந்தாச்சுன்னா இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தை பலப்படுத்தும், பெண்களுக்காக இருந்தாச்சுன்னா கர்ப்பப்பையை பலப்படுத்தும். இந்த பொருட்கள் எல்லாம், இந்த உறுப்புகள் எல்லாம், அதாவது எலும்பாக இருக்கட்டும் இனப்பெருக்க மண்டலமாக இருக்கட்டும், இதில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பு சீராக இருக்கிற வரைக்கும் சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகள் பெரிய அளவுக்கு வரவே வராது. குறிப்பாக எலும்புலேருந்து சுரக்கக்கூடிய ஆஸ்ட்ரோகால்சியம்னு ஒரு சுரப்பு, இந்த ஹார்மோன் நேரடியாக போய் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துறதா இக்கால ஆய்வுகள் சொல்லுது. பழங்காலத்தில் இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்க, உடல் உறுதியாக ஒரு தூணை போல் இருப்பதற்கு கருப்பு உளுந்தை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. உறுதியாக ஒரு தூணை போல் இருக்கிறது அப்படின்னாச்சுன்னா எலும்பு பலமாக இருந்தால் மட்டும்தான் உடம்பு வந்து உறுதியாக தூண் போல் இருக்கும். நீங்கள் சர்க்கரை நோய் வந்தவங்க சரியான கட்டுப்பாடு இல்லாதவங்களை பார்த்தாச்சுன்னா படிப்படியாக அவங்களுடைய உடல் கட்டு தளர்ந்துக்கிட்டே வரதை பார்ப்பீங்க. அந்த உடல் கட்டு தளராமல் உறுதியோடு இருப்பதற்கு முக்கியமான பொருள் இந்த கருப்பு உளுந்து. முருங்கை இலையை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, முருங்கை இலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜையை பலப்படுத்தும். எலும்பு மேலே பலப்படுத்திட்டோம் உளுந்து, எலும்புக்கு உள்ள மஜ்ஜை பலப்படுத்துறதுக்கு முருங்கை இலை. எலும்புகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை பலப்படுத்துறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது அதனுடைய வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் மாறுபாட்டை வச்சுருக்கோம். அந்த மாறுபட்ட மெட்டபாலிசத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் உடலுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தும். அந்த வளர்சிதை மாற்ற நிகழ்வுகள் இயல்பாக இல்லாமல் வேறு மாதிரி நடக்கும் இல்லையா, அதன் மூலமாக சில விதமான நச்சு வேதிப்பொருட்கள் உடம்புல சுற்றிட்டு இருக்கும். அந்த நச்சு வேதிப்பொருட்கள் உடம்புல சுற்றிட்டு இருக்கும்போது அதை முழுமையாக அன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தினா தான் உடல் உறுதியோடு இருக்கும். இல்லாட்டி மேலும் மேலும் அந்த சர்க்கரை நோயினுடைய தாக்கம் அதிகமாகிட்டே இருந்து அவர்களுடைய தளர்ச்சி ஏற்படும். கண்ணினுடைய வெளித்திரை பாதிப்பு, நரம்பு மண்டலம் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, கால் பாதம் பாதிப்பு, மூளையினுடைய செல்கள் பாதிப்பு, இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்பு, இது மாதிரியான பல விதமான மாற்ற நிகழ்வுகளுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக வரக்கூடிய கெட்ட வேதிப்பொருட்கள் தான் காரணமாக இருக்குது. இதை முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலவைக்கு உண்டு. அதனால் இந்த உளுந்து முருங்கை இலை போட்ட தோசை மிகவும் சிறந்த ஒரு அமிர்தமாக சர்க்கரை நோய்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சூப்பர் டாக்டர். அதாவது ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லார்கிட்டையும் போய் சேரக்கூடிய விஷயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போ நிறைய ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பல விதமாக. அது சுகர் ஃப்ரீ, சுகர் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும் அவசியம் கிடையாது, சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணலாங்கிறாங்க. அண்ட் மல்டிகிரெயின்ஸ் பிஸ்கட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீங்கள் அதை சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலுமே அந்த சத்து இருக்கா, நம்ம எடுத்துக்கலாமா, இது எப்படி பார்க்குறது? இதில் நம்ம பிஸ்கட்ஸ் மாதிரியான அந்த பொருட்களை மல்டிகிரெயின்ஸ் எல்லாம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதில் எப்படியும் அடிப்படையில் நம்ம வந்து கோதுமையோ அல்லது ஒரு வெள்ளை ஜீனின்னு சொல்லக்கூடிய ஒயிட் சுகரையோ நம்ம போட்டு தான் ஆகணும். அப்படி போட்டு தான் அவங்க வந்து பிஸ்கட்ஸ் மாதிரி மாற்ற முடியும். இது இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த நவதானியங்களை பனை வெல்லத்தோடு சேர்த்து உருண்டை மாதிரி உருட்டி அதை வந்து அவங்களுடைய ஒரு அமிர்தமாக நம்ம கொடுக்கலாம். இனிப்பு வேணும்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பனை வெல்லத்தை சேர்த்து உருண்டை மாதிரி உருட்டி சாப்பிடலாம். பிஸ்கட் சாப்பிட்றத தவிர்க்கணும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா,
தயவு செய்து யாராவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பயன்படுத்திருந்தீங்கன்னா உடனடியாக நிறுத்திடுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை விட மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரில் இருக்கக்கூடிய சில விதமான கேடுகள் எல்லாமே இன்சுலின் சுரப்பை படிப்படியாக குறைச்சிறதுக்கா மாதிரி பல ஆய்வுகள் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் வந்து விற்பனையில் அமோகமாக போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கேட்ட கேள்வி மூலமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், செயற்கை இனிப்புகளை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. இனிப்பு சாப்பிடணுன்ற உங்களுக்கு தோணுச்சுன்னா நல்ல தேன் பயன்படுத்துங்க, பழச்சாறு கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க, அதே மாதிரி பனை வெல்லம் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இயற்கை இனிப்புகளை மட்டும்தான் பயன்படுத்தணுன்றதை நம்ம இங்கே பதிவு செய்யறோம். நிச்சயமா டாக்டர், ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் சுகர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சுகர் ஃப்ரீயை நோக்கியே ஓடுறாங்க. பட் அதில் இவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிய வந்திருக்கு. மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் கூப்பன் வென்ற அந்த 2 அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் நேயர் காந்திமதி சென்னையிலேருந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை நீண்ட நாள் கெடாமல் இருக்க முட்டையின் ஓட்டின் மீது சிறிதளவு ரீஃபைண்ட் ஆயில் தேய்த்தால் முட்டை கெடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் ஜி ஸ்ரீநிதி காரைக்கால்லேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய குழம்பு கொதிக்கும் போது சுட்ட உளுந்து அப்பளத்தை நுறுக்கி போட்டால் குழம்பு வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களே, இன்னைக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில கருப்பு உளுந்து முருங்கை இலை தோசை எப்படி சுடுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். அதோட பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு. அது 1 2 இல்லை, அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குன்னு டாக்டர் சொல்லி நம்ம தெரிய வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டி நீங்கள் பயன்பெறணும்னு நாங்கள் விரும்புகிறோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.